என தெய்வ பிள்ளைகளே, இந்த மகத்துவமான இந்த நேரத்தை இயேசுவால் ஜெபமிட்டு வருகிற தீர்க்கிற வசனங்கள் சத்தியங்கள் இவற்றை கேட்க காண வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய இயேசு வாழ்கிறார் ஊழியம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் என்பதை அநேக உணர்ந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மந்த திக்குவாயும் மந்த நாவும் உள்ள தேவ ஊழியக்காரனை கொண்டு கற்ற கரப்படுத்தி மற்றும் இந்த மகிமையான ஊழியத்தை செய்தெடுத்து வருகிற மேலாரை கிருபை எண்ணி நான் உங்களுக்கு என் தெய்வத்தை நன்றி சொல்லி பாராட்டி நியாயத்தீர்ப்பு என்கிற செய்தி நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி ஏப்ரல் 1 நான் நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்கி வருகிறது என்று அறிவியே என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி அந்த நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணும்படிக்கும் கர்த்தருக்கு அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நியாயத்தீர்ப்பு நாள் அது ஒரு பயங்கர கொடிய நாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொடிய நாள் இந்த நாளின் ஆரம்பமாகிறது. அதே வேளையில் இன்னொரு ரகசியத்தை நீங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தவறுதலாக யாரெல்லாம் பிரயோஜனப்படுத்தி எந்தெந்த ஜனங்களை ஒடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதத்தை தகர்த்து ஆமேன் அதை ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்தப் போகிறது தான் நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் செய்ய போகிற காரியம். அதற்கு தான் இயேசு அநேக உவமைகளை சொன்னார். அப்போ தேவ கோபாக்கினை யார் மேல் வந்து விடுகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். மத்திய 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுபவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை ஆமேன் வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கம் தீர்ப்புக்கும் ஏதுவாயிருப்பான். உடனே என்று சொல்லுகிறவன் ஏறி நரகத்திற்கு ஒப்பாயிருப்பான் என்று சொன்ன வேத வசனத்தை கடந்த நாட்களில் இறுதியாக நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொன்ன ஒரு மகிமையான போதகங்களிலே ஒன்று. அநேக சத்திய வசனங்களை சொல்லி அவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். இதுவும் ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. எந்த பாவம் செய்ய வேண்டிய தேவையில்லை, எந்த கொலையோ எந்த குற்றமோ எந்த பொருளாதாரக்கு நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு பெரிய தண்டனையும் ஒரு தெய்வ கோபமும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த வசனத்துடைய சத்தியத்தின்படி ஆண்டை கிரியைக்குள்ளே போகும்போது தன்னுடைய சகோதரனை கோபித்துக் கொள்கிறவர் அப்படி பெரிய ஒரு சாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான். சாபம் எங்க அவன் சபிக்கலை. அதான் நீங்கள் நல்லா கவனிக்கிற இது வசனத்துடைய அந்த
வார்த்தையோட அர்த்தத்தை தான் ஆண்டவர் சொல்றது. அது யார் அந்த வார்த்தைன்னா, தன்னுடைய சகோதரனை அடிக்கவும் இல்லை, சண்டை போடல, வீணன் என்று சொல்லுகிறவன். இவன் வீணு, என்னோட என் சகோதரன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறது எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயில்லை. நியாயமே இல்லை. ஆனால் அந்த சகோதரன் கோபிக்கிறான்னா அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருக்கிறான். பார்த்தீங்களா? எதுக்கு நம்ம கோபிக்கணும்? கோபத்தை கொடுக்கணும். நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு அவன் ஏதுவாயிருக்கிறான். அது மட்டுமல்ல, உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாயிருக்கு. எவ்வளோ பெரிய தண்டனையா! ஓ, சொந்த சகோதரனை அப்போ மோசமா நினைக்கிறதே பாவமா? இல்லை, சொந்த சகோதரனை பற்றி என்னென்ன பேசுறீங்க? இப்போ எவ்வளோ கோபம் ஒரு மனுஷனுடைய சரத்தை இறங்கும். அந்த சகோதரன் யார்? ஒரு ஆவிக்குரிய கூட இருக்க சகோதரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். இதில் நிறைய சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கும் போதே நான் கண்டுகொள்ள முடிகிறது. ஆமேன். நம்மளே கண்டுக்கிடுக்கலாம். ஒரு கூட இருக்க ஊழியக்காரர் மேலே கோபம் கொள்வது, அவங்க மேலே எரிச்சல் அடைகிறது. இல்லை கூட ஊழியக்காரி பிள்ளைகள் மேலே எரிச்சல் அடை. இதெல்லாம் வேஸ்ட்டு. இவனோட சேர்ந்தால் இவன் ஆகாதவன், நம்ம கூட்டத்துக்கு கொள்ளாதவன் அப்படி நினைச்சாலே பாவம் சாபமாகுது. அது குறிப்பாக நம்ம என்ன சொல்றோன்னா, காரணம் இல்லாத கோபித்து கொள்ளப்பட்ட பைபிளில் 2 மனுஷங்க தான் முதல்ல உருவான 2 மனுஷங்க. அது யாரெல்லாம்? காயினும் ஆபேலும் பாருங்களேன். ஒரு காரணமும் கிடையாது. சகோதரனை கோபிக்கலாம், காயினும் ஆபேலை கோபிக்கலாம். எதுக்கு கோபிக்கணும்? ஆமேன். எதுக்கு? ஆண்டவர் ஒருவருடைய காணிக்கை அங்கீகரித்தார், ஒருத்தருடைய காணிக்கை அங்கீகரிக்கல. அது சகோதரன் என்ன செய்ய முடியும்? அவன் என்ன செய்ய முடியும்? அது அவனுக்கு மேலே கோவம். ஏண்டா உன் காணிக்கப்பட்டார் வாங்கிட்டார்களா அப்படின்னு பொறாமையான எண்ணம். அது காரணம் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். அதாவது தகப்பனும் தாயும் செய்த பாவம். அதுதான் காரணம். அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? அப்போ காரணமே இல்லை, ஆனால் கோபிச்சிருக்கிறான். இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? பார்த்தீங்களா? அப்போ காரணம் இல்லாமல் கோபிச்சது யார்? காயின். அதனால் அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவனை கொன்றே போட்டான். அப்புறம் ஆண்டவர் வாராரு, காயினே ஆவேலுங்க. அது அவனுக்கு நான் காவலாளியோ பயங்கரமாக பேசுகிறான் பாருங்க. அவன் என்ன, அவனை நான் காவல் காத்துட்டா இருக்க முடியும்? நம்ம ஆளுக்கு சொல்லுவோம். உன் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு நான் கேட்பேன், எங்கப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது பாஸ்டர், நல்லா ஒன்றா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன வச்சுன்னா சமாதானிக்கு வர மாட்டேன். என்னன்னு கேட்டால் தெரியாது. பிரச்சனை கடைசியில் பார்த்தா ஏன் ஆராதிக்கு வரலன்னா பிரச்சனை பின்னால் தான் தெரியும். நமக்கே எங்களுக்கே மண்ட மூளையெல்லாம் குழம்பி போகும். நேற்றை கூட நான் சாயங்காலம் ஜம்முன்னு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு என்னை அழைச்சாங்க. நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஏன்ப்பா நீங்கள் 15 டேக்கு பஸ் ப்ரேயர் வருவீங்களே, ஏன்ப்பா வரல அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அந்த வீட்டில் உள்ள தகப்பனார் தாயார் என்னை பேச தொடங்கினாங்க. பாஸ்டர்
நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னேன்னா இல்லை மக்களே. அப்போ அங்கே நீங்கள் வந்து அன்றைய வார்த்தையை குறிச்சியலா ஆலோசனை சொன்னீங்களா? இவருக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு இங்கே வீட்டில் சண்டை போட்டார். நான் வர்றது கிளம்பியிருந்தேன். சண்டை போட்டுக்கிட்டு நீ சொல்லிதான் சேர்த்து தாழ்மலை பேசிகிட்டு இருந்தார். உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், அங்கே வராமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன், சபைக்கு போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் எதுவுமே அவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள காரணம் இல்லாத ஒரு கோபம் அது ஊழியக்காரனையும் பாதிக்குது. ஆமீன். இல்லை நீ சொல்லி கொடுத்தா பாஸ்டர்கிட்ட இதை பேசினாங்க, பிரதர்கிட்ட பேசினாரு, நீ சொல்லி கொடுத்துருக்க, நீங்கள் சொல்லுங்க. இல்லைப்பா ஏப்பா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படி கேட்டப்போ அவர் ஒன்றுமே பேசாதபடி இருந்தா. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, காரணம் இல்லாமல் கோபம் அது ஆண்ட கிருபை பற்றி நம்ம அகல பண்ணுகிறது. தன் மனைவியை கோபிச்சுக்கிறாங்க. அதுபோல் இந்த காயின் ஆபேல் உங்க காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் கோபம். அது எவ்வளோ பெரிய தண்டனை வச்சுக்கிட்டு இருக்கு. சொந்த மனைவியாக இருக்கட்டும், இல்லை சொந்த கணவனாக இருக்கட்டும், இல்லை சொந்தத்தை யாராக இருக்கட்டும், காரணம் இல்லாமல் சுய மேன்மையை காட்டுவது கோபித்தா, ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிரதர் எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும், காரணம் இல்லாமல் ஒரு மனுஷனை நம்ம கோபிக்கிறது நிச்சயமாகவே தெய்வ கோபம் அவங்க மேலே இறங்கும். காரணம் இல்லாமல் ஒரு மனுஷனை தண்டிக்கிறது, அந்த ஊழியத்தின் மேலேயா இருக்கட்டும், அது தனிப்பட்ட ஒரு மனுஷன மேலேயா இருக்கட்டும், ஒரு கணவன் மேலேயா இருக்கட்டும், ஒரு மனைவி மேலமாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை உடன் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு எஜமானாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டும், அவை எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டுக்கு நாடாக இருக்கட்டும், காரணம் இல்லாமல் பகைத்து கொள்வது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை அவங்களை எல்லாமே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் 1 அபியானோடு சபைக்கும் தேசத்தை பேசிக்கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வசனம் மூலம் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாய். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இனி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேசத்திலும் நடக்க போகிறது. கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் எங்கே எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எப்படி இந்த காலகட்டம் மாறி போகுமோ? ஏற்கனவே 2020 ஆண்டே எனக்கு பேசிட்டாரு. 7 வருஷ காலம் எந்த நாடு, எந்த குடும்பம், எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னை காத்து கொள்வானோ அவன் பாக்கியவான். எதுவும் சம்பவிக்கலாம், எப்போது சம்பவிக்கலாம். இன்னும் ஒரு 2027 முடிவு வரைக்கும் கொள்ள வியாதி, கொள்ளை காரியங்கள், சண்டைகள், இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்து கொண்டே வரும் என்று ஆண்டவருக்கு அப்பவே பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்போ காயின் ஆபேல் அவருடைய வாழ்க்கையில் எந்த தவறுமே அவங்க மாறி மாறி செய்தது கிடையாது. அப்போ ஆண்டவர் சபித்த எந்த பொருளும் அவருக்கு காணிக்க எதுவுமே அவருக்கு தேவையே கிடையாது.
ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனுடைய காணிக்க அவருக்கென்று அவர் எடுத்துக்கொள்வதும் கிடையாது. இதோடைய வேத ரகசியத்தின்படி ஆண்டவருக்கென்று கொடுக்கிறது மனுஷனுக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் காணிக்க கொடுக்கிறான், ஆண்டவர் காணிக்க கொடுக்கிற நீங்க கொடுக்கிறது யாருக்கு? தேவனுடைய நாமத்தை சொல்லி புசிக்கிறவனுக்கு, உங்க ஏழை சகோதரனுக்கு. அந்த ஏழை யார்? ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஆமென். அந்த ஏழை என்னை நோக்கி கூப்பிட்டான், அவருக்கு கர்த்தர் மறு உத்தரவாளினார். வசனம் சொல்லுகிறது, அந்த ஏழை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தரித்திரனாக்கப்பட்ட மனுஷன். இந்த காயினுங்கிற மனுஷன் இந்த ஆபேல். ஆமென். அவன் மேலே ஆண்டவர் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்த நிமித்தமாக அவன் மேல் கோபம் கொண்டவனாகி மூர்க்கமடைந்து அவனை கொலை செய்தான். அந்த கொலை செய்த குற்றம், அந்த இரத்த பலி, ஆமென், அந்த காயினுக்கு சாபமாய் மாறினது. ஆமென். சாபம் காரணமில்லாம் நியாயம் தீர்த்த நிமித்தம் சாபம். அதே தெரியாம இருக்கிறாங்க. அவன் தான் நிரபரான் என்று நிரூபிப்பதற்கு பிறரை குற்றப்படுத்துவது சாபம். அவனுடைய வார்த்தை காரணம் இல்லாமல் பகைக்கிறவன், காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தப்படுகிறவன், இதெல்லாம் அவர்களுக்கு சாபத்தை வரவழைக்கிறது. காரணமே இல்லாமல் பச்சிக்கோங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆமென். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கமே இல்லாம காய்ங்கிற தேவ மனுஷன் நியாயம் தீர்த்துட்டான், அவனை கொண்டுட்டான். அது அவனுக்கு சாபம். அதே போல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எரி நரகம் வேதனை. சாக மாட்டான், சாகவே சாவான். எரி நரகம்னா சாக மாட்டான். பழைய அலுவலத்தில் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். என்னையா அப்படி இருக்கு? ஐயோ என்ன சொல்றீங்கன்னு, நான் நரக பாடுபடுறேன்ப்பா. என்னங்க சொல்லுங்க. சாகவும் இல்லை, பிழைக்கவும் இல்லை. செத்தாவது போயிடலாம். இது சாகவும் இல்லை, பிழைக்கவும் இல்லை. ஒரு நரக பாடு. வேதனை மேலே எப்பவும் வேதனை. ஏன் வேதனை தான் இந்த வார்த்தைகள். எல்லாருக்கும் சமாதானமே இல்லை. யார் சமாதானம் இல்லை? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இப்போ காயினுக்கு முகம் வேறுபடுது. கர்த்தர் கேட்குற, ஏன் காயினே உன்னுடைய முகம் வேறுபடுது? அப்போயே அவன்கிட்ட மறைவா சொல்றாரு, நீ நன்மை தானே செய்த. ஆமாம், மேன்மை இல்லையோ? ஆமாம், நீ படைச்சிட்டு பொறை கொடுத்த நீ உண்மையா படைச்சியா இல்லையா? கொடுத்தியா இல்லையா? நீ போயிட்டே இரு. உனக்கு காணிக்க நான் அங்கீகரிக்காமல் இருப்போம் என்னுடைய இஷ்டம். ஏன்னா ஆண்டவர் யாருக்கு காணிக்க அங்கீகரிக்க மாட்டார், அவருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாமே நமக்கு, நம்ம சகோதரனுக்கு தான். அது நீங்கள் புரியாமல் இருக்கிறாங்க. காணிக்கை கொடுக்கிறது நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் அப்படி நினைச்சி நம்ம ஏழை சகோதரர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்கு என்று கொடுத்ததாக இருக்கிறது அப்படின்னு பைபிளுடைய ஒரிஜினல் சத்தியம் தான் சொல்லுது. ஆமென். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். தெய்வ ஊழியக்காரன் அது குறிக்குது தெரியுமா? ஆண்டோட ஊழியக்காரத்தை பூசித்து நடத்துகிறவன், ஆண்டோடைய ஊழியக்கார பிள்ளைகளை போவேன் தேவைகளை சந்திக்கப்பட நடத்துகிறவன். அவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், ஆண்டோருக்கே கடன் கொடுக்கிறான். அப்போ ஆண்டு ஊழியக்காரங்களை
தேவக்கை காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளை போஷித்து நடத்துகிற குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம். ஆமென். ஊழியக்காரர்களை குறித்து மட்டும் நியாயந்திக்கக்கூடாது. நாம இந்த வசனத்தின் சத்தியம் ஆமேன். ஆழ்ந்த சத்தியம் அதுதான். யார் அந்த சகோதரன்? நம்ம கூட இருக்கிற விசுவாசி, நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் இரக்கம் என்ற இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. நம்ம இரக்கம் உள்ள ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் அவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். அவர் இவர்களுடைய கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கொடுக்கிறத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை ஆழ்ந்த சத்தியங்களுக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு தெரியும். ஆமென். பிள்ளைகள், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக படிக்கணும். இன்னும் அநேக பிரசங்கங்கள் அனுப்புகிறது. சத்தியத்தை உணரணும். ஒரு வசனம் இப்படி சொல்லும், மறு வசனம் இப்படி சொல்லும். ஒரு வசனம் புசின்னு சொல்லும், ஒரு வசனம் புசிக்காதுன்னு சொல்லும். ஒரு வசனம் குடின்னு சொல்லும், ஒரு வசனம் குடிக்காதுன்னு சொல்லும். ஒரு வசனம் ஜபம் பண்ணுன்னு சொல்லும், ஒரு வசனம் ஜபிக்காதுன்னு சொல்லும். உடனே நீங்கள் கேள்வி கேட்டக்கூடாது, எங்கே ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதெல்லாம் அமே ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கணும், துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும், சாட்சியாக நிற்க வேண்டிய இடத்துல சாட்சியாக நிற்கணும், மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மகிமைப்படுத்தணும், ஆண்டவரோட உருவாட வேண்டிய இடத்துல உருவாடிட்டே இருக்கணும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். ஆராய்ப்பு ஒரு காலம், துதிக்க ஒரு காலம், ஜெயிக்க காலம், எல்லாவற்றிற்கும் காலம் நிர்ணயம் உண்டு. துக்கப்பட ஒரு காலம் என்றால் சந்தோஷிப்பிக்க ஒரு காலம் உண்டு. பாதப்படவும் ஒரு காலம் உண்டென்றால் அந்த சுமையை இறக்கிவிட ஒரு காலம் உண்டு. அந்த சுமையை லகுவாக்கி கற்றல் மாற்றும்படிக்கு ஒரு காலம் உண்டு. ஆகவேதான் வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களை எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிடைப்பேன். அப்போ இங்கே வசதி சொல்லப்பட்டபடி இரக்கம் உள்ள மனுஷர்களாய் நாம் வாழ வேணும். இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் 100% நான் கண்ணீர் வடிக்கிற நாட்களெல்லாம் கர்த்தரை கொடுத்துட்டே இருப்பார். வசனத்தை தான் எனக்கு காட்டிகிட்டு இருப்பார். நான் வசனம் இல்லாமல் எந்த தீர்க்க தரிசனத்தையும் யார் சொன்ன வெளிப்பாட்டை நான் நம்பவே மாட்டேன். அதனால் நம்பவே இருக்க மாட்டேன். சில சொப்பன தரிசனங்கள் என்னோட ஊழியக்கார சகோதரிகள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, விசுவாச மக்கள். யாருடைய சொப்பனத்தையோ யாருடைய தரிசனத்தையோ அப்பமா நான் நினைக்கவே மாட்டேன். நான் கனப்படுத்துவேன். ஒரு சின்ன குழந்தை கூட அங்கே நான் ஒரு லாலிபுர சொப்பனத்தை பார்த்தேன்னு சொன்னால் சொல்லுங்க மக்களேன்னு கேட்பேன், காது கொடுத்து கேட்பேன். உண்மையிலேயே ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன தீர்க்க நடக்கிற ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன ஒரு 8 வயசான ஒரு தம்பி சொப்பனத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லி எனக்கு அறிவித்து அது நடக்கிறதை நான் வைத்து கொண்டிருக்கேன். நடந்திருக்கு. ஆண்டவர் பாலகர் மூலம் பேசுவார். யார் மேலே ஆண்டவர் உணர்த்துவார், தரிசனங்களை கொடுப்பேன். அற்பமாக நினைக்கக்கூடாது. வசனம் சொல்கிறது, தீர்க்க தரிசியை கனப்படுத்துகிறவன், தீர்க்க தரிசனத்தை கனப்படுத்துகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஒத்த பலனை காண்பான். ஒரு பிள்ளை ஒரு சின்ன ஒரு பிள்ளை சொல்றா, அங்கே நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்கள் அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை கூட சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பாருங்க, எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். நான் ரொம்ப ஒரு இடத்துல போய் நான் பிரசங்கத்துக்காக ஆரம்ப நாட்கள் ஊழியம் இல்லாதவனாக நான் துக்கத்தோடு இருந்தேன். இப்போ ஒரு ஊழியக்கார தகப்பனார், தம்பி என்ன செய்றீங்கன்னு கேட்டார். ஊழியம் செய்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் ஊழியத்துக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துவதில்லை என்று சொன்ன. அவன் வாங்க என்னோட உழைத்து வரீங்களா அப்படின்னு கேட்டோம். ஓ வாரனே அப்படின்னு. அப்போ அந்த ஊழியத்துக்கு போகும்போது நான் உபவாசத்தோடு 3 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோட ஒரு கிராமத்துக்கு போனேன். முக்கூடல் பகுதியில். ஆமேன். ஒரு முக்கூடல்கிற பகுதியில் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்து கூட்டு போயிருந்தார். பாப்பக்குடி அப்படின்னு. அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்கே போனால் அவர் என்னை நடத்தி நாங்கள் 2 பேரும் அவருக்கு ஒரு சைக்கிள் இருந்து சைக்கிளை ஓட்டிகிட்டே நடந்து போகிறோம். ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள கிராமத்துக்கு பஸ்ஸே கிடையாது. நடந்து போனோம். 2 பேரும் அந்த வயசான ஊழியக்கார ஐயாவும் நானுமாக நடந்து போனால் அங்கே எல்லா வசதியோட ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்காங்க. அங்கே ஆளே கிடையாது. அங்கே போகும்போதே ஒரு சில காரியங்கள் அங்கே போர்டு வச்சுருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் இப்போ சொல்ல விரும்பலை. அதுக்குள்ளே புகுந்து அந்த ஐயா என்னை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனால் நிறைய அடவுன்னு இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னை ஆராதிக்கும்படிக்கு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார். ஆராய்ச்சிட்டு நீங்கள் இப்படியே இந்த வழியை வந்து போக அப்படின்னு சொல்லி அப்படியே நான் வந்துட்டு கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது. நான் போய் அங்கே ஆராதனை நடத்துல போனால் ஒரு 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு சகோதரி வயசான, அவங்களும் கொஞ்சம் குறைபட்ட ஒரு ஊனப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு தாய். அந்த தாயார் அன்னைக்கு வரவே இல்லை. அப்போ எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. ஆண்டவரே, இவங்களை வச்சு 3 மணிக்கு நேரம் ஆராதனை நடத்தணும் அப்படின்னு அந்த ஊழியக்காரையே சொல்லிட்டாரு. என் கடமையை நான் செய்யணும். ரேடியோலாம் இருக்குது, மைக்கெல்லாம் போட்டு அழகா கொட்டடிச்சு பாட்டு பாடி ஆராதனை நடத்துவேன். ஆண்டவரோட பேசி ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோட பாட்டு பாடி ஆராதித்து வேதம் வாசித்து சங்கீதம் வாசித்து கடைசியாக செய்து கொடுத்து முடிக்கும் போது இந்த செய்தி எங்கள் ஆண்டவரை போய் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு எல்லா ஆராதனையும் ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த 3 பேர் இருந்த கூட்டத்தில் அந்த ஒரு பிள்ளை ஓடி வந்து எனக்கு சொன்னார். கையை பிடிச்சா. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை என்று சொன்னான். என்னுடைய தரிசனத்தில் அந்த சின்ன பிள்ளை சொன்னான், பாஸ்டர் அங்கிள், நீங்கள் ஏசப்பா போல பேசுகிறீங்க. ஓ, ஏசப்பா பார்த்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆமென். இயேசுவை போல பேசுகிறீங்க பாஸ்டர் அங்கிள் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கோடி மனுஷன்ட்டு பேசினா கூட இந்த சான்றிதழ் எனக்கு கிடைக்க. உண்மையே எனக்கு தரிசன கிறிஸ்துடைய சாயலை பெற்ற ஊழியக்காரனாய் மாறுவேன் என்கிற ஒரு தரிசனம். ஆனால் இப்படியெல்லாம் கொள்ள முடியும் கிடையாது. இதை மாதிரி சிப்பாலாம் கிடையாது. அழகாக ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் சட்டை போட்டு இத்தனோண்டு ஒன்றியாக தான் இருப்பேன். அன்றைக்கு அந்த பிள்ளை சொன்னால், நீங்கள் தேவன் சாயலை பெற்றா நம்ம இயேசுவை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மக்களே, என் தரிசனத்தை சொன்னாய். அப்போ இந்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய இரக்கம் எனக்கு கிடைக்குது. நான் உறுதியாக்கப்பட்டேன். எதுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன்? நம்மை கற்ற பலப்படுத்தும்படிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன் சகோதரனை
ஆமேன். யாரும் வீணா கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்போ இந்த காயில் அப்படி கிடையாது, செய்யல. அவன் இரக்கமே இல்லை. அவனுக்கு அந்த இறக்க கூட இல்லாதவனாக அவன் கோபித்து கொண்டான். ஆமேன். நியாய தீர்ப்பு முன்பாக இரக்கம் பாராட்டுவதற்கு அந்த நேரமே இல்லாமல் போச்சு. அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அதான் இயேசு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், காயினே நீ செய்த நன்மை தானே, பேசாமல் யாமுறும் இருக்கிற, எச்சல் அடைகிற. நான் உனக்கும் தெய்வம்தான், காயினுக்கும் தெய்வம் கர்த்தர் தான், ஆபேலுக்கும் தெய்வம் கர்த்தர் தான். நீ இறக்க இல்லாமல் அவனை நீ மூடனே நரகனே வேற நீ மோசமானு சொன்னேன்னா உன்னை நான் நியாயந்திக்க விட மாட்டேன். அப்படி நியாயந்தித்து அவனை சபித்து புறம்பா தள்ளினதை நாம் பார்க்கிறோம். அப்படி தெய்வ பிள்ளைகளை குற்றமில்லாமல் யாரையும் கோபிக்கக்கூடாது என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி உங்களுக்கு சொல்வதற்கு சம்மந்தம் இருக்க இல்லையோ, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை ஊழியத்து காலத்தை அழைத்து உண்டானார், இல்லை விசுவாசியாக விசுவாச ஜீவிதத்தை வாடுபடிக்கு உன்னை அழைத்தது உண்டானார், நீ கிறிஸ்துவின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டது உண்டானார், வேதனைப்பட்ட உண்டானார், நஷ்டப்பட்டது உண்டானார், உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவன் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு அவருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எதை இழந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் எனக்கு நன்மையாகும். எதை இழந்தாலும் என் தெய்வம் எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் என் தெய்வத்தை வர்தனிக்க மாட்டேன். என் தகப்பனுக்கு தந்தாலும் தராவிட்டாலும் தகப்பனுடைய அன்பில் குறை கொள்ள மாட்டேன். என் பெற்றோர் என் தேவைக்காக தந்தால் நின்றாலும் நிராவிட்டாலும் அவர்களை பயக்க மாட்டேன். என் சகோதரர் எத்தனை முறை எனக்கு நண்டகம் பண்ணினாலும் அவர்களை நான் பறிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை மேல் நன்மை செய்து அவருடைய வாழ்க்கைக்கு நாம் துணையாய் நின்று நடத்தும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்கப் போகிறேன். இன்றைய நேரம் குறைபட்டு இருக்கிறது. அவை ஜபிப்போமா? ஜபிப்போம். நாளைக்கு நியாய தீர்ப்பை குறித்து இந்த வசனத்தை கேட்போம். எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு உண்டு என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச காலம் கற்றவங்களை உயர்த்த போகிற நன்றி சொல்லி ஜபிப்போம். நன்றி போல தகப்பனே, உம்முடைய மகிமையான வேத வசனத்தை வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஊழியத்தில் நான் எல்லாவற்றையும் நொந்து வேதனைப்பட்டு இருக்கிற நாட்கள் எல்லாம் என்னை தீர்த்தவர்கள் மத்தியில் என்னை தீராதபடிக்கு தீர்க்க விடாத நிலைநிறுத்தி நடத்துகிற தேவனே, உங்கள் பிள்ளைகள் மீது தீர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு நிந்திக்கப்பட்டு வியாதினாலும் பலவீனத்தாலும் உபத்திரத்தினாலும் போராட்டு நின்று யார் எனக்கு துணை செய்ய முடியும், யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று என்னென்ன காரியங்களில் வேதனையோடு காத்திருக்கிறார்களோ எல்லா காரியத்துக்கு இந்த ஆண்டு முடிவு கட்டுப்படிக்கு இந்த நியாய தீர்ப்பின் நாட்களில் ஆண்டவர் நீதியோடு நியாயம் தீர்த்து நன்மையான ஈவுகளை கொடுத்து மகிமைப்படுத்தும் வழிக்காக முடிவு கட்டுப்படிக்கு செய்து நீ உறுதிப்படுத்துவீராகு. ஆண்டவருடைய நாம் மட்டுமே உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு, உன்னுடைய நெருக்கத்துக்கு முடிவு உண்டு. உன்னை விசாலமான இடத்தில் வைக்கும்படிக்கு கர்த்தர் நிலை அங்கி தரித்தவராக நிற்கிறார் சகோதரி, நிற்கிறார் சகோதரனே. வேதனைப்படாதீர்கள். என்னென்ன விஷயத்துக்காய் கண்ணீரோடு ஜபிக்கிறீர்களோ அந்த காரியம் இன்றைக்கு கைகூடி வரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக.
நீ உண்மையாக இருக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பெறுவார் சொன்ன வார்த்தைப்படி இப்போதே ஆகும்படி கர்த்தர் கிரியை செய்வீராம். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த குடும்பங்களில் தீய சக்திகள் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிற அந்த பொருளாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பாதத்தில் கீழாக்கி நான் ஜெபிக்கிறேன். சத்தம் அதிகளவுள்ள சத்தமாய் மாறி கிரியப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. என்னது பிள்ளைகளை நாளை தினத்தில் செய்து இணைந்திருக்க கர்த்தருக்கு நிச்சயமாக இந்த செய்தி மீண்டும் தொடரும். ஆமென்.